நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்திராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 12. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய அனைத்துக்குமான தேவன். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். வசனம் 9. வாதைகள் தேவ தண்டனையின் அடையாளங்களாகவே இருக்கின்றன. அவை பார்வோன் கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டுமின்றி, இந்த செய்தி தலைமுறை கடந்தும் சொல்லப்படுவதன் வாயிலாக இஸ்ரவேல் சந்ததியினரும் கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளப்படுவதற்காகவும் கொடுக்கப்பட்டன. 4000 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் வாழ்கிற நமக்கும் கர்த்தருடைய வல்லமையும் கிருபையும் இரக்கத்தையும் அவருடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் வெளிப்படுத்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டின் அரசனுடைய பெருமையின் விளையாட்டு அதன் குடிமக்களுக்கு எத்தகைய பாதகமான விளைவுகளை உண்டாக்குகிறது என்பதற்கு பார்வோன் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறான். பெருமை சிக்கலை தீர்ப்பதற்கு தடையாய் இருக்கிறது. தாழ்த்த மனதில்லாதிருப்பது அச்சிக்கல்களை அதிக கடினமுள்ளதாக ஆக்கிறது என்பது எத்தனை உண்மையான வார்த்தை! எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என பார்வோனுடைய ஊழியர் எச்சரிக்கும் அளவுக்கு நிலைமை கைமீறி போனது. நாம் பக்தியும் பரிசுத்தமும் சமாதானமும் அமைதியும் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்முடைய ராஜாக்களுக்காக மிகுந்த ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும் என்ற பவுலின் பிரதான புத்திமதியை நாம் ஏற்று நடக்க வேண்டும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய உடைமைகளையும் தமக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கப்படாத எந்த ஒரு பகுதியும் நம்மிடம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனைகளில் ஆவியோடும் கருத்தோடும் பங்கு பெறுவதற்கு யாதொன்றும் தடையாக இருந்துவிடக்கூடாது. அன்றும் இன்றும் என்றும் நம்முடைய குழந்தைகளை பகடை காயாக எதிரியானவன் பயன்படுத்துகிறான். வெட்டுக்கிளிகள் கர்த்தரின் கட்டளைப்படி வந்தன. தங்களுடைய வேலை முடிந்தவுடன் அவருடைய கட்டளைப்படி திரும்பி சென்று செங்கடலில் விழுந்து மாண்டன. ஒவ்வொரு உயிரினங்களும், அவை பெரியதோ அல்லது சிறியதோ, தங்களை படைத்தவரின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தமாய் இருக்கின்றன. நாம் தேவனோடு சரியான ஐக்கியத்தில் இல்லாத பட்சத்தில் தேவனால் அனுப்பப்படுகிற வெட்டுக்கிளிகள் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்க முடியாதபடி அழித்து விடுகின்றன. வெட்டுக்கிளிகளின் நாசத்தை கண்ட பார்வோன் அவசரமாக மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் என் பாவத்தை மன்னித்து இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்றான். அவனுடைய வார்த்தைகள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது உண்மையான மனம் திரும்புதலைப் போல தோன்றினாலும் அவனுடைய உள்ளம் தேவனோடு ஒப்புரவாவதை விட தண்டனையிலிருந்து தப்பிப்பதே நோக்கமாக கொண்டிருந்தது. உண்மையான மனம் திரும்புதல் என்பது வெறும் விளைவுகளிலிருந்து தப்பிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை என்றென்றைக்கும் முழுமையாக அர்ப்பணிப்பதே ஆகும். ஆமேன்.